விஷ போதைப்பொருள் அழிவை நாட்டிலிருந்து இல்லாதொழிக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலைத்திட்டம் மட்டக்களப்பு வெஃபர் மைதானத்தில் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. அமைச்சர் ஆனந்த விஜயபால, சுனில் ஹந்துன்னத்தி, கிழக்கு மாகாண ஆளுநர், மக்கள் பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள், சர்வமத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஒரு பல்கலைக்கழக உபவேந்தர் என்ற வகையில் நாட்டை போதைப்பொருள் சார்ந்த குற்றங்களிலிருந்தும் சமூக அழிவிலிருந்தும் பாதுகாக்க தற்போதைய அரசாங்கம் வலுவான தலைமைத்துவத்தில் அர்ப்பணிப்புடன் வெளிப்படுத்தி வருகின்றது என பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். பல்கலைக்கழகங்களும் உயர்கல்வி நிறுவனங்களும் இந்த உரிய தேசிய பணியில் அரசாங்கத்துடன் எப்போதும் கைகோர்த்து பயணிக்க தயாராக உள்ளன. தாய்மார், தகப்பன்மார் தங்கள் குழந்தைகள் மீது எவ்வளவு அக்கறை செலுத்தி அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார்களோ அதனை போன்று இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூட தங்களது பிள்ளைகளை, இந்த நாட்டின் மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலே அவர் அக்கறையாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார். எங்களது ஆட்சி காலத்திலே இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். அதனூடாக இன்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடிந்ததாக இருக்கின்றது. அதே போன்று இந்த இளைஞர்கள் போதையிலே உள்நடக்கப் போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டுவதற்காக கிழக்கு மாகாணத்திலே, அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன்று கௌரவ அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களினூடாக தமிழ் மொழி பேசுகின்ற தரப்பினருக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீட்டெடுத்தவர்கள் பொருளாதார ரீதியாக அவர்கள் சிக்கொள்ள கூடாது என்பதற்காகவும் அவர்களது பொருளாதார வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்கு தொழிற்பயிற்சியையும் வழங்கி அவர்களின் எதிர்காலத்துக்கான அனைத்து வாழ்வாதார திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அனைத்து விடயங்களிலே நாங்கள் முன்னின்று செயற்படுகின்ற ஒரு அரசாக, மக்கள் நேயமிகு அரசாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் மீண்டும் மீண்டும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றோம். போதைப்பொருள் சுற்றி வளைப்பில் திறமைகளை வெளிக்காட்டிய அதிகாரிகள் இங்கு கௌரவிக்கப்பட்டனர். விஷ போதைப் பொருள் எமது நாட்டின் தேசிய பேரழிவாக மாறியுள்ளது. அது எமது இளைஞர் சமூகத்தை விழுங்குகிறது. அதன் பிரதிபலனாக பெற்றோர் வேதனை அடைகிறார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் கிராமத்தில் இருப்பதனால் கிராம மக்கள் அச்சமடைகிறார்கள். சட்டம், ஒழுக்கம், மதிப்பற்ற இளம் சமுதாயம் ஒன்று உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது எந்தளவு அழிவு என்பதை ஒவ்வொரு நாளும் செய்திகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பாரிய மோதல்கள், குரோதங்கள் இந்த போதைப் பொருளினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த பேரழிவை முடிவு கொண்டு வருவதை நாம் முக்கிய பொறுப்பாக கொண்டு செயல்பட்டு வருகின்றோம். இந்த போதைப் பொருள் முன்னர் சுற்றுலா தொழில்துறையை மையப்படுத்திய ஒரு சில நகரங்களில் மாத்திரமே இருந்தது. ஆனால் இப்போது கிராமங்கள் வரை பரவியுள்ளது. இந்த வேலை திட்டத்தை நாம் கடந்த அக்டோபர் மாதம் ஆரம்பித்தோம். 6 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த காலப்பகுதியில் 21 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் 5122 பேரை கைது செய்துள்ளோம். 128 பெண் பிள்ளைகளையும் கைது செய்துள்ளோம். எமது முப்படை மற்றும் போலீசார் முக்கிய கடமைகளை செய்கின்றார்கள். எனினும் அங்கும் போதைப் பொருளோடு தொடர்புடைய சில அதிகாரிகளும் கைது செய்யப்படுகிறார்கள். அரசு அதிகாரிகள் பலரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். எமது மதஸ்தலங்கள் வரை இது பரவியுள்ளது. இந்த அழிவிலிருந்து எமது நாட்டு மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அரசியல்வாதிகளின் அரவணைப்பில் போதைப் பொருள் வர்த்தகமும் வர்த்தகர்களும் வளர்ந்தன. දේශපාලකගේ රැකවරණ යටතේ මේ කුඩු ව්‍යාපාරිකයන් සහ කුඩු ව්‍යාපාරය වර්ධනය වුණා. மக்கள் நாட்டில் ஏற்கனவே இருந்த அரசியல் முறையை மாற்றி தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கியது சட்டம் சகலருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படும் என்பதற்காகவே என ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். මේ රටේ ජනතාව ඓතිහාසික ජනවරමක් ලබා දීලා අලුත් දේශපාලන කණ්ඩායමක් වෙත බලය ලබා දුන්නා. இந்நாட்டு மக்கள் வரலாற்று முக்கியத்துவமிக்க மக்கள் ஆணையை வழங்கினார்கள். புதிய அரசியல் குழுவுக்கு அதிகாரத்தை வழங்கினார்கள். எனவே எமக்கு வழங்கிய அந்த அதிகாரத்தை வைத்து நான் உங்களுக்கு வழங்கும் உறுதிமொழி என்னவென்றால், போதைப் பொருள் வர்த்தகத்திற்கு வழங்கப்பட்டிருந்த அரசியல் அடைக்கலத்தை நாம் இப்போது இல்லாது செய்துள்ளோம். இந்த செயல்பாட்டை முன்னெடுக்க எந்த அதிகாரிக்கும் எந்த தடையும் இல்லை. அவர்களுக்கு இவ்வாறு வழங்கிய ஒத்துழைப்பின் பிரதிபலன் இப்போது கிடைத்து வருகிறது. இந்த 6 மாத காலத்தில் 1943 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. எனவே இந்த பேரழிவு எந்த அளவு பயங்கரமானதென உங்களுக்கு புரிந்திருக்கும். 2008 கிலோகிராம் ஐஸ் கைப்பற்றப்பட்டுள்ளது. 44,700 கிலோகிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து செயல்படும் போதைப் பொருள் வர்த்தகர்கள் 22 பேரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வந்துள்ளோம். மேலும் சிலரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வருவோம். நான் முதல் பிரதேச சபை உறுப்பினர் வரை, ஜனாதிபதி செயலாளரில் இருந்து கிராம சேவகர் வரை, நகர
நகரிலிருந்து கிராமம் வரையுள்ள அனைவரும் சட்டத்திற்கு முன் சமமானவர்கள். யாரும் சட்டத்துக்கு மேலாக இல்லாத நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். சிலருக்கு அந்த விடயத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. அப்படியான நாட்டில் அவர்களுக்கு வாழ்ந்து பழக்கமில்லை. சிலர் சட்டத்திற்கு மேலாக தாம் இருப்பதாக எண்ணுகிறார்கள். அந்த யுகத்தை முடிவு கொண்டு வந்துவிட்டோம். எமக்கு எவர் குறித்தும் கோபமோ வைராக்கியமோ இல்லை. இது மக்களால் எமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பு. அதனை நாம் நிறைவேற்றி வருகிறோம். විනාශ කිරීම සඳහා අවශ්‍ය වෙන නීති සම්පාදනය කළ දෙන්නම්. பொருளாதாரம் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கருத்து வெளியிட்டார். ලංකා ඉතිහාසයේ වැඩිම ධන අතිරික්තයක් සහිත භාණ්ඩාගාර ගිණුමක් අපි සතුව තිබෙනවා. இலங்கை ரூபாய்க்கு நிகராக அமெரிக்க டாலர் அதிகரித்துள்ளமையினால் எமது பொருளாதாரத்தில் பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளது. எமது முக்கிய வருமான வழியாக சுற்றுலாத்துறை காணப்படுகிறது. கடந்த வருட ஏப்ரல் மாதத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வருட ஏப்ரலில் 29% சுற்றுலாத்துறை வீழ்ச்சி எதிர்நோக்கியுள்ளது. உலகளாவிய பிரச்சினை காரணமாக நாட்டின் ஏற்றுமதியிலும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதேபோல் இலங்கையர்களால் வெளிநாடுகளிலிருந்து அனுப்பப்படும் பணமும் குறைவடைந்துள்ளது. இவை டாலரின் பற்றாக்குறையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ரூபாவின் இந்த வீழ்ச்சி காரணமாக எரிபொருளுக்கான ஒதுக்கமும் பாரிய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 98 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு செய்யப்பட்டது. மார்ச் மாதத்தில் எரிபொருள் இறக்குமதிக்கான செலவினம் 216 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்தது. ஏப்ரலில் அது 368 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் கடந்த மே மாதத்தில் 522 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் அதிகரித்தது. எனவே மாதம் ஒன்றுக்கு எரிபொருள் இறக்குமதி செலவினம் 500 மில்லியன் அமெரிக்க டாலரால் அதிகரித்துள்ளது. இது எமது ரூபாவின் வீழ்ச்சியையும் டாலருக்கான கேள்வியையும் ஏற்படுத்தியுள்ளது. தற்போது சர்வதேச நாணயத்துடன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் மீளாய்வு முன்னெடுத்து வருகின்றோம். இதில் அரசாங்கமும் தற்போது யோசனை முன்வைத்துள்ளது. இதனால் குறுகிய காலத்திற்கு எரிபொருள் பயன்பாட்டை மட்டுப்படுத்த வேண்டும். இறக்குமதி செலவினத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். டாலர் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க சகல பிரஜைகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். කෙටි කාලයක් පවතීවි. ඒට අපි ශක්තිමත්ව මුහුණ දෙමු. නැවත පැරණි ආර්ථික විනාශකාරී තත්ත්වයක් අපේ රටේ ඇතිවීමට කිසිසේත්ම ඉඩ නොදෙන බව මම ඔබට සහතික කරනවා.